அன்பான சகோதரர்கள், நண்பர்களே, அதே போலதான் எங்கட வாழ்க்கையில இன்னொரு ஆக முக்கியமான ஒரு ஜீவன் எங்கட வாப்பா. நிறைய பேர் சில நேரம் உம்மாக்கு கண்ணியம் கொடுப்பான், உம்மாவோட நல்ல இரக்கமா இருப்பான், உம்மாவோட நல்ல பாசமாக இருப்பான். ஆனா வாப்பாவை சில நேரம் மதிக்கிறது இல்லை. ஏன்? நாங்க வாப்பாவை எப்படி பார்த்திக்கிறோம்? சின்ன வயசுல இருந்து வாப்பா என்றவர் யாரு? அவர் எங்களுக்கு உழைச்சி போட்டிருக்கிறார். எங்களுக்கு நாங்க கேட்கிறதெல்லாம் எங்களுக்கு வாங்கி தந்திருக்கிறார். பெருநாளைக்கு உடுப்பு வாங்க போனா எங்களுக்கு 2 உடுப்பு, 3 உடுப்பு, 4 உடுப்பு, அவர் கடைசியில ஏதோ கிடைச்சதை வாங்கிட்டு போவார். எங்களே கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்கிறார். நாங்க அவரை பார்த்ததெல்லாம் ஒரு வியாபாரியா, வெள்ளையிலிருந்து ராவ வரைக்கும் வியாபாரம், ராவுக்கு வந்த வருத்தத்தோட கஷ்டத்தோட இருப்பார். வாழ்க்கையில ஒரு தியாகியாக நாங்க அவங்கள பார்த்திக்கிறோம். எனவே எங்கிற பார்வையில வாப்பா என்றது ஒரு கண்ணியம் இல்லாத ஒருத்தர். சில இடங்கள்ல சில அறிவாளிகள் உம்மக்கும் வாப்பாக்கும் பிரச்சனை ஒரு வாப்பாக்கு அடிச்சு எவ்வளவு பெரிய ஒரு மடையானா இருக்கும். உம்மக்கும் வாப்பாக்கும் பிரச்சனை வார நேரம் அந்த இடத்துல போய் ஒருத்தருக்கு நீதம் செலுத்தலுமா? நீதம் செலுத்த 2 பேரும் 2 கண்கள். இவருக்காக அவரை பகைக்கவும் மேலாது, அவருக்காக இவரை பகைக்கவும் மேலாது. அன்பான சகோதரர்களே, அல்லாஹுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வாப்பட கோபத்துல அல்லாஹுடைய கோபம் இருக்கு, வாப்பட பொருத்தத்துல அல்லாஹுடைய பொருத்தம் இருக்கு. வாப்பாவுடைய கண்ணியம் எந்த அளவுக்குண்டா, ஒரு வாப்பா மகனுக்காக செய்யக்கூடிய துஆவை அல்லாஹு தாலா எந்த விதமான திரையும் இல்லாம ஏற்றுக்கொள்றான். ஒரு வாப்பா ஒரு பிள்ளை கேட்கிற துஆவுடைய பவர். இப்னு அப்பாஸ் என்ற சஹாபி கிட்ட ஒரு மனிதர் வந்து சொன்னார், வாப்பாவை நோவிக்கிறண்டா என்ன? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உம்மா வாப்பாவை நோவிக்கிறண்டா என்ன? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, வாப்பாவை நோவிக்கிறது என்னண்டா, நீங்க வாப்பட முன்னுக்கு ஒரு கவலை உதறீங்க, அதுல இருந்து வரக்கூடிய தூசி உங்களோட வாப்பட மேல படுது. அல்லாஹுடைய பார்வையில நீயும் உன்னோட வாப்பாக்கு அநியாயம் செஞ்சவன் தான். யாரும் வாப்பட முன்னுக்கு போய் வேணுமென்றே கவலை உதறது இல்ல, அந்த தூசி வேணுமென்றே படுறதும் இல்லை. அந்த விஷயத்துக்கு அந்த அளவுக்கு பயங்கரம் என்றா ஒவ்வொருத்தரும் வாப்பாக்கு சொல்ற வார்த்தைகள், வாப்பாவுக்கு கொடுக்கிற அந்தஸ்து, வாப்பாக்கு வச்சிருக்கிற மதிப்பு. அன்பான சகோதரர்களே, நண்பர்களே, எங்கட சொர்க்கமாக அல்லாஹு தாலா எங்கட வாப்பாவையும் எங்கட உம்மாவையும் தான் வச்சிருக்கிறார். அந்த 2 பேருமே எங்களுக்கு கண்ணியமானவங்க தான். 2 பேருமே எங்க வாழ்க்கையில ஆக முக்கியமான 2 பேர் தான். அந்த 2 பேருக்கு இடையில எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லை. 2 பேருமே ஆக கண்ணியமானவங்க, ஆக சங்கியானவங்க. நாங்க வாழ்க்கையில மதிக்க வேண்டிய, கண்ணியப்படுத்த வேண்டிய 2 உறவுகள் தான் அந்த உம்மாவும் வாப்பாவும். அந்த உம்மாவும் வாப்பாவும் சின்ன வயசுல இருந்து பெத்து வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கி பட்டம் பதவி எல்லாம் எடுத்துட்டு அவங்களோட வாலிபத்தை ஃபுல்லா எங்களுக்காக அழிச்சிட்டு இப்ப வாழ்க்கையோட ஒரு கட்டத்துக்கு வருவாங்க. எல்லா உம்மா வாப்பமாரும் அந்த கட்டத்துக்கு வரத்தான் போறான். அதுதான் முதுமையுடைய பருவம். பலகீனம் ஆரம்பம், பிறக்கிற நேரம், புற உடம்புல சக்தி வாலிபம். பிறகு 3வது கட்டம், வாழ்க்கையுடைய பலகீனத்துக்கு ஒவ்வொரு உம்மாவும் வாப்பாவும் வரப்போறான். அல்லாஹ் இப்ப என்ன சொல்றான்? وَقَضَى رَبُّكَ أَلَّا تَعْبُدُوا إِلَّا إِيَّاهُ وَبِالْوَالِدَيْنِ إِحْسَانًا إِمَّا يَبْلُغَنَّ عِندَكَ الْكِبَرَ أَحَدُهُمَا أَوْ كِلَاهُمَا فَلَا تَقُل لَّهُمَا أُفٍّ وَلَا تَنْهَرْهُمَا. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அந்த உம்மாவும் வாப்பாவும் ஒரு நாள் வரப்போறாங்க, முதுமை பருவத்துக்கு வரப்போறாங்க, பலகீனமான ஒரு காலத்துக்கு வரப்போறாங்க. அவங்களோட வாலிப காலத்தை எங்களுக்காக அழிச்சிட்டு இப்ப அந்த பலகீனத்துக்காக வந்திருக்கிறார். அப்படி வந்தா அல்லாஹ் சொல்றான், நீங்க மட்டும் அவங்களுக்கு சீ என்ற வார்த்தையும் சொல்லிடுவாங்க. அந்த பருவம் இருக்குது, அது ஒரு சின்ன புள்ள பருவமா. அது எங்களுக்கு விருப்பமில்லாத செயல்கள் அவங்க மூலியமாக நடக்கலாம். எங்க உள்ளத்துக்கு ஏற்றுக்கொள்ள இயலாத சில விஷயங்கள் அவங்க பேசலாம், அவங்கள்ட்ட இருந்து நடக்கலாம். இப்ப நாங்க எப்படி நடக்கணும்? ஃபலா தகுல் லஹுமா உஃப்,
என்ற வார்த்தையை கூட சொல்லிடாது. அவங்களோட செயல் அருவருப்பாக இருந்தா, அவங்க பேசுற பேச்சு ஒரு ஒரு புத்திசாலியான பேச்சாக இல்லாட்டி நீங்க அவங்களோட வெறுப்பை வெளிப்படுத்திடுவாங்க. சின்ன வயசுல நாங்க செய்யக்கூடிய எல்லா சேட்டைகளும் எங்களோட உம்மாக்கும் வாப்பாக்கும் சந்தோஷம் அளிச்சிச்சு. சில நேரம் வாப்பமார் சொல்லுவாங்க, ஏல சின்னவன் எனக்கு அடிக்கிறான், என்ன முடிய பிடிச்சு இழுக்கிறான், என்ன மேல பாயிறான், அப்படி செய்யறான் என்று சின்ன வயசுல நாங்க செஞ்ச சேட்டைகளை அவங்க சந்தோஷமாக ஏற்றுக்கொள்றான். இன்னைக்கு எங்களுக்கு ஏன் ஏலாம இருக்குது? இந்த வயசுல அவங்க செய்யக்கூடிய அந்த செயல்களை தாங்கலாம். எங்களுக்கு ஏன் தாங்கலாம்? எங்களுக்கு ஏன் கோபம் வருது? நாங்க ஏன் மனசு நோற மாதிரி பேசுறோம்? குர்ஆன் சொல்லுது, அதாவது உஃப் என்ற வார்த்தை அது வார்த்தையால சொல்லி முடிக்கலாம். உதாரணமா இவர் அவர்களோட பேசிக்கிட்டு இருக்கிறார், உம்மட கோல் வருது, என்ன இந்த நேரம் கோல் எடுக்கிறான், இப்ப ஏன் வரணும், இப்ப ஏன் கூப்பிடுறான் என்று வரக்கூடிய அந்த வெறுப்பு இருக்குது. அந்த வெறுப்பை கூட கண்ணுக்கு முன்னுக்கு விளங்கப்படுத்தாதீங்க என்றான், சொல்லாதீங்க என்றான். இன்னைக்கு எத்தனையோ பேர் அவங்களோட உம்மாக்கும் வாப்பாக்கும் அவங்களோட உம்மாவையும் வாப்பாவையும் இழுத்து ஏசி முடிஞ்சு. இந்த வயசுல அவங்களுக்கு இது தேவையா, ஏன் இப்படி நடக்கிறீங்க என்றதெல்லாம் எத்தனையோ பேர்ட முன்னால அவங்க சொல்லி முடிஞ்சு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அவங்களை நீங்க எப்படி நடக்கணும் என்றா வகுல் லஹுமா கௌலன் கரீமா, அவங்களோட பேசுற நேரம் நீங்க சங்கையாக இரக்கமாக பேசுங்க. வாப்போட எந்த அளவுக்கு இரக்கமா பேசலுமோ, உம்மாவோட எந்த அளவுக்கு இரக்கமா பேசலுமோ அந்த அளவுக்கு இரக்கமா பேசு. சில நேரம் மனைவிய கூப்பிடுறதுக்கு செல்ல பேர் இருக்கு. மனைவி இரக்கமாக பாசமாக பேசுவார். புள்ளையில கொஞ்சத்துக்கு இரக்கமான பேர் இருக்கும், இரக்கமான ஒரு ஸ்டைல் இருக்கும். ஆனா உம்மாக்கும் வாப்பாக்கும் பேசுற முறை ஒரு மூஞ்சில பாஞ்சி பேசுறத தவிர வேற ஒன்றுமே இல்லை. அந்த வீட்டுல இவர்கிட்ட புள்ள வளருது, அந்த புள்ள பார்க்குது ஏண்ட வாப்பா அப்பாவ உம்மம்மாவ பாப்மாவ எப்படி மதிக்கிறார், அவருக்கு எவ்வளவு கேவலமா இருக்கும். ஏன்னா பேர பிள்ளைக்கு முன்னுக்கு இவன் எனக்கு எப்படி பேசுறான், என்ன எப்படி நடக்கிறான். நாங்க சும்மா சும்மா ஆட்கள்கிட்ட எவ்வளவு கண்ணியம் எதிர்பார்க்கிறோம். எங்களை மாணவர்கிட்ட, எங்கள்கிட்ட வேலை செய்யறவங்கள்ட்ட, எங்களை விட வயசுல குறைஞ்சவங்கள்ட்ட எவ்வளவு ரெஸ்பெக்ட் எதிர்பார்க்கிறோம். நான் அவர்கிட்ட உள்ளத்துல எவ்வளவு மதிப்பு எதிர்பார்ப்பு இருக்கும். எங்க பேர பிள்ளைக்கு முன்னுக்கு என்னோட எப்படி நடக்கிறார் இவரு, எவ்வளவு மனசு இருந்து போவான். நாளைக்கும் அந்த புள்ள அவருடைய உள்ளத்துல வாப்போ பத்தின இந்த எண்ணம் தான் இருக்கு. வாப்ப நல்லா மதிச்சு வாப்போட பேசுறாரு, நல்லா மதிச்சு நடக்கிறாருண்டா இவர்கிட்ட உள்ளத்தையும் சும்மாவே உருவாகும். நானும் ஏண்ட வாப்போ இப்படிதான் பார்த்துக்கொள்ளும், ஏண்ட வாப்போ நான் இப்படிதான் பேசணும், நான் அவருக்கு இப்படிதான் கண்ணியம் கொடுக்கணும் என்றது அவருடைய உள்ளத்துல சும்மாவே வந்துடும். அப்படி இல்லைண்டா அவருடைய உள்ளத்துல வித்தியாசமான ஒரு எண்ணம் தான் உருவாகும். வயசு போனா இவங்களை மதிக்க தேவையில்லைனா, இவங்க வயசு போகல, இவங்க எங்களுக்கு ஒரு பாரம் மாறியனா. ஏண்ட வாப்பா வயசு போனா நான் ஏசப்படாது, இவரை கொண்டு போயிட்டு சல்லிய கொடுத்து ஒரு ஒரு முதியோர் இல்லத்துல கொண்டு போயிட்டு போட்டுரும். அப்படிதான் அவரும் யோசிப்பார். ஏன் இவர் மகனுக்கு காட்டுகிற முன்மாதிரி அப்படி. அல்லாஹ் சொல்றான், அந்த நேரம் நீங்க கண்ணியமாக பேசுங்க. அது மட்டுமல்ல, வஃபில் லஹுமா ஜனாஹ துல்லி மினர் ரஹ்மா, உங்களுக்கு எந்த அளவுக்கு அவங்களோட இரக்கம் காட்டிடுமோ அந்த அளவுக்கு நீங்க அவங்களோட இரக்கமாக நடந்துக்கும், அந்த அளவுக்கு இரக்கமாக நடந்துக்கும்.